ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறாரு. அதுவும் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இந்த விழா நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நாளைக்கு அந்த விழாவுக்கு விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் வருவாரா, அண்ட் அவரோட மகன் ஜேசன் சஞ்சய் அண்ட் திவ்யா சாஷா இவங்க எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சீக்கிரமே அதுக்கான நியூஸ் ரிலீஸ் ஆகணும். விஜய் அவர்களோட மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் இன்னும் முடியல. அண்ட் கோர்ட் ஹியரிங் வந்தப்போ கூட ஜூன் மாதம் ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களோட அப்பா அம்மா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு விசில் அடித்து கொண்டாடினாங்க. அண்டு நேற்று விஜய் அவர்கள் வீட்டில் அவருக்கு ஆரத்தி எடுத்து குங்குமலாம் வச்சு வழி அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு விஜய் அவர்கள். இப்படி மாபெரும் வெற்றி சதவீதத்தை காமிப்பாருன்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்னங்க நீங்கள் சடனாக கட்சிக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க, ஓகே, அதுக்காகலாம் அரசியலில் நிற்கிறதுன்றது முடியாத காரியம். நீங்கள் மக்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் உங்கள் நடிகனாகவே பண்ணலாமே, நீங்கள் ஏன் அரசியலை சூஸ் பண்ணுறீங்க, அரசியல் உங்களுக்கு வேணாம், அரசியல் ரொம்ப மிகப்பெரிய தப்பான இடம், நீங்கள் அந்த இடத்துல போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் அவருக்கு பாசிட்டிவாக இருந்தது அவரோட ரசிகர்கள் மட்டும்தான். நீங்கள் வாங்க தளபதி, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி செம்ம கான்ஃபிடென்ட்டாக செம்ம போல்டாக கூடவே ஒரு பில்லராக நின்னாங்க. அதே போல் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாநாடு கண்டெயின் பண்ணார். அந்த மாநாட்டுக்கு விஜய் ரசிகர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களே போய் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. மிகப்பெரிய மாநாடாக அமைஞ்சுது. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் எல்லா அரசியல்வாதியும் விஜய் பக்கம் திரும்பினாங்க. ஆக இவர் மிகப்பெரிய அளவில் வந்துடுவார் போலக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சதி வேலைகள் செஞ்சாங்க. அவரோட ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூ, கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய பலி, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நெருக்கடி கொடுத்தாலும் பட் விஜய் அவர்கள் பயங்கரமாக முன்னாடி வந்துட்டு இருந்தார். சரின்னு எலெக்ஷனும் முடிஞ்சுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் மேலே யாருக்குமே கான்ஃபிடென்ட் இல்லை. சரி, ஓகே, விஜய் அவர்கள் ஏதோ 1-2 தொகுதியில் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா எலெக்ஷன் ரிசல்ட் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னிலை போயிட்டார். யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது சடனாக இவ்வளோ முன்னிலை போயிட்டாருன்னு பார்த்தா ஈவினிங் வரைக்கும் அந்த 100 தொகுதி முன்னிலை அப்படியே தான் இருந்தது. கடைசியில் 108 தொகுதி ஜெயிச்சிட்டாரு. பட் 118 தொகுதி இருந்தால் தான் பெரும்பான்மை காமிச்சு முதலமைச்சர் ஆக முடியும். பட் இப்போதைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கலாம், அதுக்கப்புறம் பெரும்பான்மை காட்டணும். அதுக்கு ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நாளைக்கு நடக்க போகிற நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா நடக்க போகுது. அண்ட் அதுக்கு விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கிறதாகவும் அண்ட் ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா இவங்களையும் இன்வைட் பண்ணி வர சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமே இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகணும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறத எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்களோட இந்த முடிவை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.